Okay ma, next we will see ma uniform limit theorem continuation. Okay, statement what is given ma, let என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, let f1 from x to y be a sequence of continuous functions சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு f1 வந்து f1 from x to y is a sequence சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் a sequence of continuous functions சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, f1 from x to y be a sequence சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. be a continuous function from the topological space x to the metric space y ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, மெட்ரிக் ஸ்பேஸ்னால் நமக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் உனக்கு வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் yன்னு சொல்லியிருக்காங்க. if f of f1 converges uniformly to f, then f is continuous சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, f of fn வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ்ன்ட்டு இருந்துச்சுன்னா தென் f வந்து நம்ம சொல்லியிருக்காங்க கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க, let v be an open in yன்னு சொல்லியிருக்காங்க. v வந்து நம்ம சொல்லியிருக்காங்க எதில் yல வந்து ஓப்பன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, let x not be a point of f inverse of vன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதில் எக்ஸ் நாட்ன்ற பாயிண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இஸ் எ பாயிண்ட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, we have to find a neighborhood u of x நாட் சொல்லியிருக்காங்க. சரியா, நெய்பர்ஹுட் பாயிண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க u வந்து எக்ஸ் நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், f of u வந்து contain vன்னு சொல்லியிருக்காங்க. choose epsilon naught so that epsilon ball bounded of y naught belongs to epsilon is contained in vன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு சூஸ் எப்சிலான் நாட் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் எப்சிலான் பால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பவுண்டட் ஆஃப் ஒய் நாட் வந்து பிலாங்ஸ் டு எப்சிலான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் நாட் வந்து வியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ fn டென்ஸ் டு ஒய் யூனிஃபார்ம்லி. சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, வி பி ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. லெட் எக்ஸ் நாட் பி எ பாயிண்ட் வந்து எதில் இருக்குமா சொல்லியிருக்காங்க, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் அ நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ் நாட் சொல்லிட்டாங்க. தேர் எக்ஸிஸ்ட் எஃப் ஆஃப் யூ கண்டைன்ட் வின்னு சொல்லிட்டாங்க. சூஸ் எப்சிலான் நாட் ஸோ தட் எப்சிலான் பால் பவுண்டட் ஆஃப் ஒய் நாட் பிலாங்ஸ் டு எப்சிலான் சொல்லிட்டாங்க இஸ் கண்டைன்ட் இன் வின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, fn tends to y uniformly, then using the uniform converges சொல்லியிருக்காங்க. choose n such so that for all n greater than equal to capital N and all x belongs capital X, there exists d of fn of x, f of x less than epsilon by 3 சொல்லியிருக்காங்க. சரியா, அது d வந்து எதில் மார்க் சொல்லியிருக்காங்க, fn of x, f of x less than epsilon by 3 சொல்லியிருக்காங்க. the equation 1. Finally, using the continuity of fn, fn is continuous at x naught. ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த fn வந்து இந்த கேபிட்டல் fn வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் சொல்லியிருக்காங்க. எப்சிலான் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ் நாட் சொல்லியிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் அ நெய்பர்ஹுட் பவுண்டட் ஆஃப் fn ஆஃப் எக்ஸ் நாட் epsilon by 3ன்னு சொல்லியிருக்காங்க. there exists fn of u contained in bounded of fn of x naught, epsilon by 3ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க உனக்கு, d of fn of x, f of x வந்து less than epsilon by 3 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபைனலி யூஸிங் த கண்டினியூட்டி ஆஃப் fn இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நெய்பர்ஹுட் ஆஃப் யூ வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு எக்ஸ் நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் நெய்பர்ஹுட் பவுண்டட் ஆஃப் fn ஆஃப் எக்ஸ் நாட், epsilon by 3. தேர் எக்ஸிஸ்ட் fn ஆஃப் யூ contained in bounded ஆஃப் fn ஆஃப் எக்ஸ் நாட், epsilon by 3. fn carries u into the epsilon by 3 ball in centered at fn of x naught சொல்லியிருக்காங்க. சரியா, கிளைம் பாருங்க, f of u contained in bounded of y, epsilon contained in vன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ f of u வந்து நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு bounded வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y, epsilon வந்து contained vன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, if
if x belongs u then fn of x fn of x வந்து எதுலமா சொல்லியிருக்காங்க fn of uல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா அதனால் இந்த fn of xஐ வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா contained in இந்த bounded fn of uல இருக்கு இல்லையா இதை வேல்யூ எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் ஓகேவா இதை எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம் bounded of fn of x naught comma epsilon by 3 அப்போ d of fn of x comma fn of x naught less than epsilon by 3 ன்னு சொல்லியிருக்காங்க that is the equation 2 ஓகேவா சரி நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க if x belongs u then d of f of x comma fn of x less than epsilon by 3 by choice of n from 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க by choice of n from 1 ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கம்மா என்னமா கொடுத்துருக்காங்க நமக்கு d of fn of x comma fn of x naught இது வந்து நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு less than epsilon by 3ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா by choice of n from 2ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க by the choice of capital N from 2 சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா d of fn of x naught comma f of x naught less than epsilon by 3 by choice of capital N from 3ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ fn of x naught comma f of x naught வந்து என்ன சொல்லியிருக்காங்க epsilon by 3ன்னு சொல்லியிருக்காங்க எதை பார்த்தீங்கன்னா from 3ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா from 3ன்றது அந்த by the choice of capital M from 1 இருக்கு இல்லையா அது 3 ஓகேவா adding this equation and using the triangle inequality சொல்லியிருக்காங்க இப்போ triangle inequality நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா we see that d of f of x comma f of x naught less than epsilon as desired ன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ that is equal to f of x contained in bounded of f of x naught minus epsilon சொல்லியிருக்கோம் அப்போ f of x belongs to bounded of y naught minus epsilon contained v ன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ f of x belongs to bounded of y naught minus epsilon contained in v ன்னு சொல்லியிருக்காங்க சரியா that is equal to f of x contained in v ன்னு சொல்லியிருக்காங்க that is equal to x belongs f inverse of வின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ எஃப் வந்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னமா வரும் நமக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி therefore எக்ஸ் பிலாங்ஸ் யூ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கோம் சரி அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் யூன்னு சொல்லியிருக்கனால அந்த எக்ஸ் இருக்கிறத நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் சரியா இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நம்ம சரிம்மா இங்கே பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் யூன்னு சொல்லியிருக்கோமா அப்போ எக்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த எக்ஸ் பிலாங்ஸ் யூ வந்து எத்தனை வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் நம்ம யூ பிலாங்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஈன்னு சொல்லியிருக்கோம் அப்போ எஃப்ஐ வந்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னம்மா வரும் நமக்கு எஃப் ஆஃப் யூன்னு வருமா எஃப் ஆஃப் யூ கண்டெயின் வின்னு இருக்கும் சரியா therefore எஃப் இஸ் கண்டினியூஸ் என்சி ப்ரூஃப் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா நோட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க த ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் என் இஸ் மெட்ரிசபிள் சொல்லியிருக்கோம் சரியா யூனிஃபார்ம் டோபாலஜியில் என்னம்மா கொடுத்துருக்கோம் நம்ம given an index script tau and given point x equal to x alpha belongs tau ன்னு சொல்லியிருக்கோம் x equal to x alpha belongs tau ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா and y equal to y alpha of script r power j ன்னு சொல்லியிருக்கோம் define a metric tau bar on script r power j ன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா அப்போது given point x equal to x naught alpha belongs tau சொல்லிட்டோம் அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம டவுன் சொல்லிட்டுருக்கோம் அண்ட் given point x equal to x alpha belongs tau சொல்லியிருக்கோம் and y equal to y alpha of script r power j define a metric tau bar on script r power j by equation சொல்லியிருக்கோம் சரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா given point x equal to x alpha belongs tau and y equal to y alpha of
ஸ்கிரிப்ட் ஆர் பவர் ஜே டிஃபைன் சரியா ஸ்கிரிப்ட் ஆர் பவர் ஜே டிஃபைன் எ மெட்ரிக் டவு பார் ஆன் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் ஜே பை ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம் tau bar of x comma y that is equal to supremum of d bar of x alpha comma y alpha such that alpha belongs tau where d bar is a standard bounded metric சொல்லியிருக்காங்க on script r ன்னு சொல்லியிருக்காங்க d bar is standard bounded metric on script r ன்னு சொல்லியிருக்காங்க tau bar is called a யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் ஜேன்னு சொல்லியிருக்காங்க சரி இது எப்போ டி பார் வந்து ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டவு பார் வந்து யூனிஃபார்ம் மெட்ரிக்காக இருக்கும் போது ஸ்கிரிப்ட் ஆர் பவர் ஜேன்னு சொல்லியிருக்காங்க சரியா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவு பார் வந்து யூனிஃபார்மாக மெட்ரிக்காக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மெட்ரிக் யூனிஃபார்ம் கண்டிஷனில் யூனிஃபார்ம் லிமிட் தியரம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்கிரிப்ட் ஆர் பவர் ஜே அண்ட் topology is induced is called uniform metric of the topology ன்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்க prove that the uniform topology on script r power j is finer than the product topology or cozier than the box topology. These three topologies are all different in tau is in infinite ன்னு சொல்லியிருக்காங்க that is box topology is cozier than uniform topology is closer than the finer than product topology. Proof. Let x equal to x alpha, alpha belongs tau belongs to script r power tau. சரியா அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா let u equal to product of u alpha be any basis element containing in the product topology on script r power tau then u equal to product u alphaன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன லெட் கண்டிஷன் எடுத்துருக்கோம் அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம லெட் கண்டிஷனாக எடுத்துருக்கோம் ஓகேவா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த இருக்கிற அந்த ஆல்ஃபா பிலாங்ஸ் வந்து என்னம்மா நமக்கு டவு பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் பவர் டவு நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லேட் யூ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் எலமெண்ட் கண்டெய்னிங் இந்த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் டவுன்னு சொல்லியிருக்காங்க தென் u equal to product u alphaன்னு சொல்லியிருக்காங்க வேர் u alpha equal to u alpha iன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன u alpha iன்னு பார்த்தீங்கன்னா alpha iன்றது alpha equal to alpha 1 alpha 2 etc alpha n சொல்லியிருக்கோம் அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா u alpha equal to u alpha i வந்து not equal to r சரியா நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு u alpha equal to u alpha I not equal to rன்னு சொல்லியிருக்காங்க for alpha not equal to alpha 1 alpha 2 etc alpha n சொல்லியிருக்காங்க now for I equal to 1 2 3 etc nன்னு சொல்லியிருக்காங்க சரி I equal to நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு I equal to 1 2 3 etc nன்னு சொல்லியிருக்காங்க x alpha I belongs to u alpha iன்னு சொல்லியிருக்காங்க where each alpha I is open in script r சொல்லியிருக்காங்க there exists epsilon alpha I வந்து நம்ம சொல்லியிருக்காங்க greater than 0ன்னு சொல்லியிருக்காங்க சரியா there exists x alpha I minus epsilon alpha I comma x alpha I plus epsilon alpha I வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா u alpha Iல without loss of generating அந்த எக்ஸ் ஆல்ஃபாவோட நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி இல்லை எப்சிலான் வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அது வந்து எந்த ஜெனரேட்டிவும் எந்த லாஸ் ஆஃப் ஜெனரேட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் தென் 1ன்னு சொல்லியிருக்காங்க வி மே அசியூம் தட் எப்சிலான் ஆல்ஃபா ஐ இஸ் லெஸ் தென் 1 காமா ஐ கோட் 1 2 3 எக்ஸெட்ரா என்னன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் bounded BD bar of x alpha I comma epsilon alpha I contained in u alpha I ன்னு சொல்லியிருக்காங்க சரியா let y alpha I வந்து நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு y alpha I பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கிளைம் பண்ணியிருக்கோமோ அது வந்து y alpha Iன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா d bar of x alpha I comma y alpha I less than epsilon alpha I is less than 1 சொல்லியிருக்காங்க அப்போ அது லெசன் ஒன்றுனாலும் அது லெசன் எப்சிலான் ஆல்ஃபா தானே
y alpha is belongs to x alpha minus epsilon alpha I comma x alpha plus epsilon alpha I contain u alpha I சொல்லிருக்காங்க. Therefore y alpha I belongs to u alpha I சொல்லிருக்காங்க. Therefore bounded bar d bar of x alpha I comma y alpha I epsilon alpha I சொல்லிருக்கோம். is contained in u alpha I சொல்லிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க let y belongs b tau bar of x comma epsilon சொல்லிட்டு எடுத்துருக்கோம் நம்ம. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், நம்ம பவுண்டட் d bar of x alpha comma epsilon alpha ன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let epsilon equal to minimum of epsilon alpha ன்னு சொல்லியிருக்கோம். I equal to 1 to 3 etc. n. சரியா, கிளைம் வந்து என்ன எடுத்துருக்கோம், நம்ம b tau dash வந்து என்ன எடுத்துக்கோம், பவுண்டட் b bar of tau of x comma epsilon வந்து நம்ம சொல்லியிருக்கோம் contain uன்னு சொல்லியிருக்கோம். let y belongs to b tau bar of x comma epsilon சொல்லியிருக்கோம். அப்போ tau bar of x comma y less than epsilon சொல்லியிருக்கோம். சரியா, that is equal to supremum of d bar of x alpha comma y alpha such that alpha belongs tau less than epsilon சொல்லியிருக்கோம். that is equal to d bar of x alpha comma y alpha வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சரியா, என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், டி பாரை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேம்மா, நம்ம எடுத்துருக்கோம் நம்ம சுப்ரீமம் ஆஃப் டி பார். இந்த டி பார் ஆஃப் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கம்மா ஒய் ஆல்ஃபா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கம்மா ஒய் ஆல்ஃபா வந்து லெஸ் தென் எப்சிலான் சொல்லியிருக்கோம் ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டவ். சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆல்ஃபா. அதில் இருக்கிற அந்த ஒய் ஆல்ஃபா மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஒய் ஆல்ஃபா இஸ் பிலாங்ஸ் டு பவுண்டட் டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா எப்சிலான் ஃபார் ஆல் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம். சரியா, in particular y alpha I belongs to bounded d of x alpha I comma epsilon சொல்லியிருக்கோம். contained in bounded d bar of x alpha comma epsilon alpha I contained in u alpha I. that is y alpha I belongs to u alpha I ன்னு சொல்லியிருக்காங்க கம்மா I equal to 1 to 3 etc. n சொல்லியிருக்கோம். சரியா, அண்ட் அதே மாதிரி அங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், அண்ட் இன் y alpha வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர்னு சொல்லியிருக்கோம். ஸ்கிரிப்ட் ஆர்னா யூனிஃபார்ம். சரியா, ஸ்கிரிப்ட் ஆர்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம y alpha is belongs to script ஆர்னு சொல்லியிருக்கோம். ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n. சரியா, y ஈக்குவல் டு y alpha alpha belongs to u alpha 1 product of u alpha 2 etc. product of u alpha n contain in script r1 script r2 etc. script rn சொல்லியிருக்கோம். சரியா, that is y belongs to product of u alpha. சரியா, இப்போ y வந்து நம்ம சொல்லியிருக்கோம் product of u alpha. u alphaன்றது u alpha 1 alpha 2 etc. u alpha n சொல்லலாம். சரியா, அப்போது y belongs நம்ம என்ன சொல்லலாம், நம்ம uன்னு சொல்லிட்டு சொல்லலாமா. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், அப்போ b bar of tau of x comma epsilon belongs to uன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ y belongs வந்து u வந்துச்சுன்னா அப்போது வந்து எப்சிலான் தானே இருக்குதுல்ல, அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா x comma epsilon belongs to uன்னு சொல்லியிருக்கோம். அப்போ யூனிஃபார்ம் டோபாலஜி இஸ் ப்ராடக்ட் கண்டைன்ட் இன் ப்ராடக்ட் டோபாலஜி தட் இஸ் 1 சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ் பாக்ஸ் டோபாலஜி இஸ் கண்டைன்ட் இன் இஸ் பெட்டர் தென். ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் டோபாலஜி வந்து எதோட பெட்டர்மா சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் டோபாலஜியோட பெட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அது 1ன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டோபாலஜி வந்து எதோட பெட்டர்மா இஸ் ஃபைனர் தென் யூனிஃபார்ம் டோபாலஜின்னு சொல்லியிருக்கோம். let x equal to x alpha alpha belongs tau. let epsilon greater than 0 be given. b bar tau of x comma epsilon is a basis element containing in uniform topology சொல்லியிருக்காங்க. நம்ம யூனிஃபார்ம் லிமிட் தியரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நம்ம அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, நமக்கு b bar of tau of x comma epsilon வந்து பேசிஸ் எலமெண்ட் இன் யூனிஃபார்ம் டோபாலஜின்னு சொன்னோம்.
சரியா? கன்சிடர் u equal to product of alpha belongs tau x alpha minus epsilon by 2 comma x alpha plus epsilon by 2. சரியா? then u is a basis element containing x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். in the box topologies on script r power j ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரிம்மா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளைம் வந்து என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு? கிளைம் பார்த்தீங்கன்னா u contained in b bar of tau of x, epsilon சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது நமக்கு என்ன எடுக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா let y belongs tauன்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போது y belongs tauவாக இருந்துச்சு அப்படின்னா let y belongs u இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? y alpha belongs to x alpha minus epsilon by 2ன்னு சொல்கிறோம், கம்மா x alpha plus epsilon by 2 for all alpha belongs tauன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். therefore modulus of இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of x alpha minus y alpha வந்து less than epsilon by 2ன்னு சொல்லியிருக்கோம், for all alpha belongs tauன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போது supremum of modulus of x alpha minus y alpha வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சச் அதில் இருக்கிற ஆல்ஃபா வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேம்மா, இதில் இருக்கிற அந்த ஆல்ஃபா வந்து என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு? ஓகேம்மா, இதில் இருக்கிற வந்து எக்ஸ் ஆல்ஃபா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், சுப்பீரியம் போட்டிருக்கோம். அப்போ சுப்பீரியம் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டவ்வாக இருந்துச்சுன்னா அது என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம? லெஸ் தென் எப்சிலான் பை 2 லெஸ் தென் எப்சிலான் லெஸ் தென் 1, அதோட ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்கோம் நம்ம? சுப்பீரியம் ஆஃப் டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கம்மா ஒய் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், லெஸ் தென் எப்சிலான் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டவு பார் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் வந்து நம்ம என்னம்மா சொல்லியிருக்கோம்? நம்ம லெஸ் தென் எப்சிலான் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம என்ன சொல்லலாமா? தட் இஸ் டவு பார் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் லெஸ் தென் எப்சிலான் சொல்லியிருக்கோம் நம்ம. அப்போ ஒய் பிலாங்ஸ் பி பார் ஆஃப் டவு ஆஃப் எக்ஸ் காமா எப்சிலான் சொல்லிட்டு சொல்லிடும். அப்போ ஒய் வந்து கண்டைன்ட் இன் யூவாக இருந்துச்சுன்னா யூ கண்டைன்ட் இன் பி டவு பார் ஆஃப் எக்ஸ் காமா எப்சிலான். therefore box topology is better than finer than uniform topology சொல்லியிருக்காங்க. box topology is finer than uniform topology is better than product topologyன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? hence the proof. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள். நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு let d bar of a comma b that is equal to minimum of modulus of a minus b comma 1 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் வேல்யூன்றதுனால comma 1 be the standard bounded metric on script r சொல்லியிருக்காங்க. if x and y belongs to r power w வந்துச்சுன்னா டிஃபைன்டுன்னு வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு? d of x comma y that is equal to supreme of d bar of xi comma yi divided by I such that I equal to 1 to 3 etc. infinity-ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? then d is a metric that induces a product topology on script r power tau, that is script r power w is a metricable சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா such that first we show that d வந்து metric on script r power wன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி, மெட்ரிசபிள் டெஃபினேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் உனக்கு வந்து மெட்ரிசபிள் சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் மெட்ரிசபிள்னால் உனக்கு டெஃபினேஷன் தெரியும். 3 கண்டிஷன். ஒன்று வந்து டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் வந்து டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் காமா எக்ஸ் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். தேர்ட் கண்டிஷன் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம மெட்ரிசபிள் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அப் டு திஸ் you have any doubt you can
see it. Any doubt you having or not, see it. Okay. Remaining only one theorem is the up to that unit 2 is completed. Okay. அந்த தியரமில் ஒரு இது இருக்குது பாருங்கம்மா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே இருக்கிற தியரமில் the remaining only one theorem is there, that is a very big theorem. You will see it up to first step. Okay. Proof என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். First we have show that D is a metric on script R power W சொல்லியிருக்காங்க. சப்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D of x, y greater than equal to 0 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. D of x, y greater than equal to 0 சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ஒன்று தெரியும், D bar of x, y x1, y1 greater than equal to 0 for D bar is metric. சரியா. அப்போ D of x, y that is equal to 0 வந்துச்சுன்னா if and only supreme of D bar of xi, yi divided by I இருக்கும். சரி, இது வந்து given கொடுத்துருக்கிறது, அதை அப்படியே நம்ம எழுதியிருக்கிறோம். such that I equal to 1 2 3 etc. infinity that is equal to 0 சொல்லியிருக்கோம். சரியா. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா D bar of அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேவா. அது வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். that is equal to சொல்லிட்டு D bar of xi, yi divided by I that is equal to 0 சொல்லிட்டோம். ஐயை வந்து அந்த சைடு எடுத்து போனாலும் நமக்கு என்ன தான் வரும், நமக்கு அது 0 தான். அப்போ D bar of xi, yi that is equal to 0 for I equal to 1 2 3 etc. infinity சொல்லிடுறோம். அப்போ xi equal to yi இருந்துச்சுன்னா for I equal to 1 2 3 etc. infinity D bar is metric சொல்லிட்டோம். xi I equal to 1 to infinity that is equal to yi I equal to 1 to infinity that is equal to 1 சொல்கிறோம். அப்போ அதுவும் I equal to 1 to infinity தான், இதுவும் I equal to 1 to infinity தான். ஸோ that is equal to 1, that is equal to x equal to y சொல்லியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா. அப் டு திஸ் we will stop. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த தியரமோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா. அப் டு செகண்ட் யூனிட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. லாஸ்ட் தியரம் தட் இஸ் அந்த தியரமோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுது. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி. யூனிட் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் யூனிட் 3.